ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மூஞ்சி அப்படியே பாவமா வச்சிருக்கிறத பாத்தியாடி, எல்லாம் நடிப்பு. சரவணா சொல்லிட்டியாப்பா? சொல்லிட்டேம்மா. கோயிலுக்கு போயிருக்கானா இப்ப வந்து. சரி சரி சரி. அத்தை இருங்க, பூங்குடி வந்துருவா. ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க வரமா. ஆமா, சின்ன வேலையோ பெரிய வேலையோ அப்படியே இந்த அம்மாட்ட சொன்னா மட்டும் கலகலகலன்னு காதுல விழுந்துரும் பாரு. ஏ மகேஷ், நீ பாட்டுக்கு உளறி கொட்டாத. காது கேட்காத மாதிரி நடிச்சாலும் நடிப்பா. அது இன்னும் நல்லதா போச்சு. மனசுல இருக்கிறத எல்லாம் கொட்டி தீர்த்திரலாம். இதுக்குதான் ஒண்ணும் கேட்காத. வாங்க ஏங்க வாங்க சம்பந்தி. அவங்களுக்கு தான் காது கேட்காது. 1/2 கிலோமீட்டர் தள்ளியே வாங்கன்றீங்களே. வணக்கம்மா, உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் உங்க சம்பந்திய நல்லா விசாரிக்கலையா? மகேஷ், அவங்களே முடியாம இருக்காங்க, அவங்கள எதுக்கு சிரமப்படுத்திக்கிட்டு? ஆமா, பூங்குடி இன்னும் வரலையா? உங்க மருமக கோவிலுக்கு போயிருக்காளாம், வந்துருவா. அதுக்காக பூங்குடி வர்ற வரைக்கும் சம்மதிய இப்படியே உட்கார வச்சிருப்பியா? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சமைச்சு போட வேணாமா? ஏங்க, சாப்பாடெல்லாம் ரெடியா தான் இருக்கு. அவங்க தான் பொண்ணு வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றது? ஆமா, அவங்க எப்ப வர்றது, இவங்க எப்ப சாப்பிடுறது? போ போய் எடுத்து வை போ. பண்ணிடுவோம், வாங்கம்மா. என்ன சம்மந்தி, நல்லா இருக்கீங்களா? ஏ மகேஷ், என்னடி உன் புருஷனோட அதிகாரம் தூள் பறக்குது. அதுவும் சம்பந்தி அம்மாவை பார்த்த உடனே அந்த ஆளுக்கு தலகாலே தெரியல. அம்மா, சம்மந்தமே இல்லாம அவங்க எதுக்குமா இங்க வந்தாங்க? வர வச்சதே நான் தானே. என்னம்மா சொல்ற? இன்னைக்கு ஒரு திருவிழா இருக்குன்னு சொன்னேன்ல, அது இதுதான். மகேஷ் கூட நான் போட்டு தரேன். நீ ஏங்கா சிரமப்படுற? அப்புறம் நான் திருட்டு சும்மா இருக்கேன்னு திட்டுவேன். தப்புக்கா. வந்திருக்கிறது யாரு? என்னோட சம்பந்தி. என் சம்பந்திக்கு என் கையால மரியாதை செஞ்சாதானே எனக்கு கௌரவமா இருக்கும். ஒன்னு 2. மகேஷ், நீ என்ன மிளகா பொடிய போடுற? ஐயோ, தெரியாம போட்டுட்டேனேக்கா. இப்ப என்ன பண்ணலாம்? வேற சாப்பாடு தான் போடணும். ஆமா, ஓடி போனோம் புருஷன் வீட்ல இருந்து கொண்டு வந்து கொட்டி வச்சிருக்க பாரு. நான் தெரியாம மிளகா பொடிய போட்டேன்னு பாத்தியா? நான் தெரிஞ்சேதான் போட்டேன். வந்திருக்கிற சம்பந்தி அம்மாவை காரசாரமா கதற விடணும்ல, அதான். ஒரு வாய் சாப்பிட்டதும் அப்படியே உச்சி முடிய புடிச்சு சுருன்னு இழுத்தா மாதிரி இருக்கணும். வந்திருக்கிறது யாரு? மனிதருள் மாணிக்கம்ல. சம்பந்திய குறையும் சொல்ல முடியாது, சாப்பிட்டத வெளியிலையும் சொல்ல முடியாது. அத மீறி ஏதாவது சொன்னா பொண்ணோட வாழ்க்கை போயிரும்னு அவங்களுக்கு தெரியும்ல. மா, அதுக்குள்ள பூங்குடி வந்துட்டா என்னமா பண்ணுவ? அவ வரணுங்கிறதுனால தானே நேரத்தை கடத்தி சாப்பாடே போடுறேன். இவ சாப்பிடுறப்ப அவ வரணும். இவ ஒன்னும் சொல்ல முடியாம கதறணும். அம்மா கண்லேருந்து ஆனந்த கண்ணீர் தார தாரையா வழியுதேன்னு அவன் நினைக்கணும். இதையெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து ரசிக்கணும். ஸ்ருதி, போய் அவளை கூட்டிட்டு வா. சரிம்மா. அத்தை, சாப்பிடலாம் வாங்க. இல்லம்மா, பூங்கொடி வந்துடும். நீங்க வாங்க அத்தை. அம்மா, நீங்க போங்க, அது வர லேட் ஆகும். நீங்க போ. வாங்க. வாங்க உட்காருங்க. மகேஷ், ஏற்கனவே இந்த அம்மாவுக்கு காது கேட்காது. நீ போட்டிருக்கிற மிளகா பொடியில நாக்கு வந்து வெளியே விழுந்துற போகுது. நல்லது தானேக்கா. அதுக்கப்புறம் என் சம்பந்திக்காரி கிளிப்புள்ள மாதிரி கொஞ்சி கொஞ்சி பேசுவா. மா, என்னம்மா சொல்ற? ஆமா ஸ்ருதி,
இந்த வீட்ல வளர்க்குற கிளிக்கெல்லாம் மிளகாயை கொடுத்து நாக்கு உரிக்கிறதா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சம்மந்தியோட நாக்க உரிச்சிட்டா கிளி மாதிரி கொஞ்சுவாங்கல்ல.